தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு அக்டோபர் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுவதாக அறிவித்துள்ளார். மேலும் அன்றைய தினமே அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடத்தி எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை நடத்துவது என்பது குறித்தாக அறிவிக்கப்படும் என்றும், தொடர்ச்சியாக 2025-26ஆம் ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்த அண்மைச் செய்தியை பார்த்தோம். அக்டோபர் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அக்டோபர் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுவதாக சபாநாயகர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அக்டோபர் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டம் தொடங்க இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இதற்கு முன்னதாக ஏப்ரல் 29ஆம் தேதியுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பட்ஜெட் மீதான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு பெற்றது. 6 மாதத்திற்கு ஒரு முறை கூட்டத்தொடர் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில்தான் அக்டோபர் மாதம் இறுதிக்குள் சட்டப்பேரவை கூட்டம் கூட வேண்டும். அந்த நிலையில்தான் தற்போது அக்டோபர் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். முதல் நாள் பொறுத்தவரையில் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதோடு பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் வெளியாக என எதிர்பார்க்கப்படுகிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் காரசார விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விடுபட்ட மகளிருக்கான மகளிர் உரிமை தொகை வழங்குவது தொடர்பான முக்கிய அறிவிப்பை இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில்தான் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக நடைபெறக்கூடிய அந்த பேரவை கூட்டத்தொடர் என்பதால் பல்வேறு விமர்சனங்கள், அதே போன்று எதிர்க்கட்சிகளும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள், நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பாக எதிர்க்கட்சி உள்ளிட்ட சட்டமன்ற கட்சி தலைவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில்தான் பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.